தமிழ், மீனாவை கூப்பிடு. சரி. அத்தை சொல்லுங்க அத்தை. மீனா, வீட்டோட வரவு செலவு கணக்கெல்லாம் ஆடிட்டர் கிட்ட கொடுத்துரு. மத்ததோட சேர்த்து இதையும் பாத்திரலாம். பில்ஸ் எதுவும் மிஸ் ஆயிடக்கூடாது. சரிங்க அத்தை, எடுத்துட்டு வந்துடுறேன். மீனா, ஓகே. மேடம், எனக்கு இந்த ஃபைல்ஸ்ல கொஞ்சம் டவுட் இருக்கு. கிளியர் பண்றீங்களா? இந்தாங்க மேடம். மேடம், நீங்க சொல்ற எல்லா கணக்கையும் டேலி பண்ணி பார்த்தாலும் 2.5 லட்சம் மட்டும் இடிக்குது மேடம். தெரியாம எதுவும் செலவு பண்ணிட்டீங்களா? இல்லையே, எதையும் மிஸ் பண்ணலையே, கரெக்டா இருக்குமே. இதோ பாருங்க மேடம், நீங்களே செக் பண்ணுங்க. ஆமா, குறையுது. என்ன மீனா, உன் கையில இருந்து தானே ஒவ்வொரு ரூபாயும் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி குறையும்? ஏங்க, நாம வாங்கின காசு தாங்க, அதுக்கு தான் கணக்கு கேக்குறாங்க. இத்தனை நாள் கேட்காதவங்க இப்ப கேக்குறாங்களே. உங்க தங்கச்சி கையில வீட்டு வரவு செலவு கணக்கு இருக்கிறத சந்தோஷமா பார்த்தா அதுவே நமக்கு பிரச்சனையா மாறிடும் போலயே. ஆமா அமுதா, இப்படி வீட்டுல இருக்கவங்க எல்லாம் மாத்தி மாத்தி அவளை கேள்வி கேட்கறத பார்த்து அவ பதில் சொல்ல முடியாம தவிச்சு நிக்கிறத பாக்குறப்ப பாவமா இருக்கு, கஷ்டமா இருக்கு. ஐயோ, இது அண்ணனுக்கும் அன்னைக்கு கொடுத்த பணமாச்சே. வெளியே சொன்னா பிரச்சனை ஆயிடுமே. இப்ப எப்படி சமாளிக்கிறது? மீனா, யாருக்காவது பணம் கொடுத்துட்டு அதை எழுதாம விட்டுட்டியா? அதெல்லாம் இல்லத்த. அப்போ 2.5 லட்சம் கணக்கு நீ எதுவும் செலவு பண்ணிட்டியா? இல்லத்த.